எவ்ரிவன், இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா கோஸ்ட் ஹண்டர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ள போயிடலாம். போன எபிசோடில் எதோட விட்டுருப்போனா வயனை பார்க்க ஜீவன் வந்திருப்பான். இப்போது அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஜீவன் வந்து என்ன வயன் யார் அதுனா யாரை பற்றி கேட்குற ஜீவன்? அதான் அவன் பக்கத்துல ஒருத்தன் உயரமா யார் அது? ஓ அதுவா, ஜங்குக்கா. யார் அவன் உனக்கு? அது எதுக்கு உனக்கு? நீ முதல்ல போறியா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. ஜீவன் வந்து சிவல என்ன பண்ணுறான் பாருடி அப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே ராத்திரி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். இப்போ அப்படியே ஒரு ராத்திரி டைம் ஆகுது. இப்போ அப்படியே ஜீவன் வந்து இந்த வயனை இன்னைக்கு போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே உங்கள் ரூமுக்கு தான் வரான். நீங்கள் வந்து தூங்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ அப்படியே அவன் கதவு திறக்கிற சத்தம் வந்த உடனே நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. யார் எதுன்றீங்க. இப்போ ஜீவன் அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு நான் தான் அப்படின்றான். நீங்கள் வந்து ஏய் ஜீவன், நீ எதுக்கு இப்போ இந்த நேரத்தில் இந்த ரூமுக்குலாம் வந்த? என்ன உனக்கு இப்போது? ஒன்றை பார்க்க வந்தேன் அதான் அப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே அங்கே பக்கத்தில் இருக்கிற சேரில் சாஞ்சு உக்காடுறான். நீங்கள் வந்து ஏய் ஜீவன் போயேன், இன்னும் இப்போ ராத்திரி நேரத்தில் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறேன். நான் போய் சார்கிட்ட சொல்கிறேன்றான். போய் சொல்லு, என் அப்பா கிட்ட எனக்கு பேசி நழுவ தெரியாதா அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே இன்னும் திமிரா பேசிகிட்டு இருக்கிறான். இப்போ அப்படியே நீ எப்பனா இங்கே கடை அப்படி சொல்லிட்டு வயன் இப்போ அப்படியே வெளில போகுது. இப்போ வெளில போக சொல்ல இப்போது ஏய் வயன் எதுக்கு இப்போ நீ ஓடுற சொல்லிட்டு இப்போ ஜீவன் அப்படியே பின்னாடி வரான். வயனும் ஓடுறா. இப்போ அப்படியே ஜீவன் போயிட்டு அப்படியே கையை பிடிச்சிடுவான். முன்னாடி நானும் பார்த்துன்னு இருக்கிறேன், ஓவராக துமுறாக பண்ணிகிட்டு இருக்கிறேன். நீ என்ன பெரிய மயிரா? நான் இன்னைக்கு ஓடுறேன்னா பாருடி அப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே கையை பிடிச்சிடுறான். அப்படியே கையை பிடிச்சி நல்லா அழுத்துறான். நீங்கள் வந்து ஜீவன் விட்றோம் சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கையை அப்படியே எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஜீவன் வந்து நீங்கள் பாரு ஒன்று 2 பார்க்குறவா அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே நீங்கள் எப்படியோ வந்துட்டு தள்ளி விட்டு நீங்கள் அப்படியே வெளில வந்துடுறீங்க. ஜீவன் வந்து எங்கடி போடுறோம் அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்கள் துரத்தின்னு வருவான். நீங்கள் அப்படியே எப்படியோ தப்பிச்சிடுறீங்க. நீங்கள் ஜீவன் வந்து அப்படியே வெளில பார்த்துட்டு பார்க்குறான் அவளை சொல்லிட்டு அப்படியே அவன் தேடிட்டு இருக்கிறான். நீங்கள் வந்து இங்கே ஜங்குக் ரூமுக்கு தான் வந்திருப்பீங்க. நீங்கள் அப்படியே அங்கே உள்ளே போயிட்டு நிற்கிறீங்க. அங்கே ஜங்குக் உடனே எழுந்துதான். யார் இது? ஜங்குக், நான் தான் வயன்றீங்க. என்ன வயன் பாய்ஸ் ரூமுக்குள்ள வந்து என்ன பண்ணுகிறேன்? ஜங்குக் ப்ளீஸ், நான் கொஞ்ச நேரம் இருந்துக்குவா. ஏன் பதற? என்னாச்சு? ஏன் இவ்வளோ வேர்வை ஊற்றுது? என்ன ஏதாவது பார்த்து பயந்துட்டியா சொல்லி அவன் அப்படியே பொறுமையாக வேர்வையெல்லாம் துவச்சி விட்றான். நீங்கள் வந்து இல்லை அது ஜீவன் பையன் வந்து இப்போ வந்து ரொம்ப டார்ச்சர் கொடுத்துட்ருக்குறான், ப்ளீஸ் நான் வந்து இங்கே இருக்கவா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஜங்குக்கு வந்து அப்படியா, அவன் தான் அவனை இந்த டைமில் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறான். எங்கே இப்போ அவன்? ஜங்குக்கு இந்த டைம்லலாம் தேட தேவையில்ல, அப்புறமா நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டு வேணாம் விடு, நம்ம காலையில் பார்த்துக்கலாம் சரியா? நான் எனக்கு இங்கே ஓரமாக கொஞ்சம் இடம் கொடு, நான் படுத்துக்கிட்டேன் சரியா? நான் ஓரமா எங்கே இந்த பெட் மேலே படுத்துக்குவோம், நான் வேணா அந்த சோஃபாலவே படுத்துக்கிறேன்றான். நீங்களும் சரி அப்படி சொல்லிட்டு நீங்களாம் போயிட்டு அங்கே போய் பெட்டில் போய் தூங்குவீங்க. இப்போ ஜங்குக் திருப்பியும் தூங்குவான். இப்போ அவனுக்கு வந்து ஒரு மாதிரி சத்தம் கேட்டுட்டு இருக்குது. எப்படி சொல்கிறது, அதாவது போ ஏன் இங்கே வரேன்னு யாரும் கத்திட்டு இருக்கிறாங்க தூரமாக. யார் அது இந்த டைமில் இந்த மாதிரி கத்தி நடக்கிறது? அவனை வந்து பேய் படம் பார்க்குறானா சொல்லி அவன் எழுந்து சுற்றி முற்றி பார்க்குறான். அவன் ரூமே இருட்டாக தான் இருக்குது. உங்களை பார்க்குறான். நீங்களும் நல்லா ஆழ்ந்து தூங்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ ஜங்குக் வந்து ஷோபா இவளாவது தூங்கிட்டு இருக்கிறாளே, அப்புறம் பயந்துட்டு அப்புறம் ஏதாவது சொல்லுவா சொல்லி இப்போது நீங்கள் வந்து நல்லா தூங்கிட்டு இருப்பீங்க. ஜங்குக் வந்து உங்களை அப்படியே பார்த்துட்டு அப்படியே பெட்ஷீட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு சரி தூங்குமா, நான் இப்போ யாருன்னு போய் பார்க்குறான் அப்படி சொல்லிட்டு அவன் ஃபோன் எடுத்துக்கிட்டு வெளில போய் பார்க்குறான். வெளில போய் பார்த்தா ரொம்ப காற்றடிச்சிட்டு இருக்குது, லைட்டாக மழை வர மாதிரி இருக்குது. என்னங்கடா இது, வெயில் காலத்துலன்னா கிளைமேட் இப்படி இருக்குது, சரி பரவாயில்ல எங்கேருந்து அந்த சத்தம் வருதுன்னு பார்க்கலாம் சொல்லிட்டு அவன் அப்படியே தைரியமாக அவன் அப்படியே அந்த ஃபோன் எடுத்துக்கிட்டு அப்படியே போகிறான். ஃபோனில் டார்ச் வச்சுக்கிட்டு
அந்த சொட்ட மண்டை இருக்கான் பார்த்தியா, மற்ற பசங்களுக்கெல்லாம் நல்ல ஹோட்டலாக கொடுத்துட்டு நம்மளுக்கு நல்லா இந்த பேய் பங்களாவை கொடுத்து வச்சுக்கிறான். ஒரு லைட் இல்லை, ஒரு மண்ணும் இல்லை. நான் இந்த ஃபோனை சார்ஜை வேஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்குதுன்னு சொல்லி அவன் அப்படியே புலம்பிங்கன்னே நடந்து போயிட்டுருக்கிறான். இப்போ அப்படியே அந்த பால்கனி மாதிரி தான் இருக்கும். அது அங்கேருந்து கீழே பார்த்தா செம பெரிய ஒரு இடம் இருக்கும், கிரவுண்டு மாதிரி. அதை பார்த்துக்கினே இருக்கிறான். சுற்றி பார்த்தா அங்கே வந்து அப்படியே ஒரு மாதிரி தூரத்தில் அந்த ஜீவன் ஒரு மாதிரி காற்று கூட சண்டை போட்டுன்னு இருக்கிறான். என்ன இந்த லூசு பையன் காற்று கூட சண்டை போட்டுன்னு இருக்கிறான்? நான் ஓவராக குஷ்டானா என்ன இந்த பையன் பண்ணுறான்? அவன் தலைமையிலே தட்டி கூட்டின்னு வர சொல்லி. இப்போது அதாவது ஜீவன் எப்படின்னா அங்கே நிறைய பிளாக் மாதிரி இருக்கும். ஒரு பிளாக்கே காலியாக தான் இருக்குது. அவன் அங்கே தான் போயிட்டு நின்றுட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்திருப்பான் தூரமாக இருக்கிற அந்த பிளாக்கில். இவன் ஜங்குக்கு அப்படியே அந்த பிளாக்குக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே கீழே இறங்கி கடகடன்னு வரான். அவன் ஏன் இந்த பையன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறான்னு சொல்லி இப்போ அவங்க ஜீவனை பார்க்கலாம். ஜீவன் ஏய் என்ன விடு, ஏய் என்ன நீ ஏன் இப்பெல்லாம் பண்ணின்னு இருக்கிற அப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே ரொம்ப எப்படி சொல்கிறது உள்ளதான் இருப்பான். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி தள்ளி பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கிறான். பால்கனி கிட்ட வந்துட்டு இருக்கிறான் அவன். இப்போ அப்படியே ஜங்கு பார்த்துட்டு என்ன இவன் இந்த அளவுக்கு ரொம்ப கிட்ட வந்துட்டான், இன்னும் கொஞ்ச நாள் போனால் விழுந்துருவான் அப்படின்னு சொல்லி அவன் கத்துறான். ஏய் ஜீவன் விழப்போறடான்னு கத்திட்டே இருக்கிறான். ஜீவன் ஏய் என்ன நீ இப்பெல்லாம் பண்ணுற அப்படி சொல்லிட்டு அவன் ஓட ட்ரை பண்ணுறான். அவன் பாட்டுக்கு ஓடிட்டே இருக்கிறான் அப்படியே அந்த காரிடோரில். இவன் ஏன் இப்படி பண்ணுறாங்க, வேற யாராவது இருக்காங்களான்னு ஜங்குக்கு லைட்டாக டவுட் ஆகுது. அவன் அப்படியே ஓடி அந்த பில்டிங் கிட்ட வந்துடுறான். வர சொல்லு இப்போ ஜீவன் அங்கே நின்றுட்டு இருக்கிறான் அந்த பால்கனி எட்ஜில். இப்போ அப்படியே ஜங்குக்கு ஏய் ஜீவன் அப்படின்னு அவன் கத்துறான். அப்படியே கத்திக்கின்னு அப்படியே அந்த படிக்கட்டில் ஏறலான்னு போகிறான். அப்படியே அங்கே ஜீவன் அந்த பில்டிங்லேருந்து கீழே விழுறதுக்கும் சரியாக இருக்குது. இப்போ அப்படியே ஜங்குக்கு ஜீவன் அப்படி சொல்லி அப்படியே ஜீவன் கிட்ட பார்க்குறான். பார்த்தா அவனுக்கு மூச்சு கூட இல்லை, அவனுக்கு ஒரே ரத்தமாக இருக்குது தரையிலலாம். ஜங்குக்கு அப்படியே அவனுக்கு வேர்வை ஊற்றுது, அவனுக்கு கையெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. இப்போ அப்படியே அவன் ஜங்குக்கு அந்த விழுந்த இடத்துலேருந்து பார்க்குறான். இப்போ அப்படியே அந்த பால்கனியை பார்த்தா அங்கே ஏதோ அங்கே நிற்கிற மாதிரி இருக்குது. ஜங்குக்கு அதையே பார்த்துட்டு இருக்கிறான். இப்போ அப்படியே இப்போ ஜங்குக்கு ஜீவன்னு கத்துனதுக்கு எல்லாரும் இப்போ அங்கே வர ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லா பசங்களும் அவங்க சுற்றி நின்றுக்கிறாங்க. இப்போ அப்படியே ஜங்குக்கு அங்கே அப்படியே பேய் அறிஞ்ச மாதிரியே தான் இருக்கிறான். இங்கே அப்படியே அவங்க ஜீவனெல்லாம் எடுக்கிறாங்க. ஆம்புலன்ஸ்லாம் வந்துடுச்சு, போலீஸ்லாம் வந்துடுச்சு, எல்லாரும் அங்கே இப்போ இருக்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு ஒரு ஓரமாக அங்கே ஒரு டேபிள் மாதிரி இருக்கும், அங்கே தான் ஒரு மாதிரியாக உட்காந்துட்டு இருக்கிறான் அவன். இப்போது போலீஸ் எல்லாம் வராங்க. இவர் விழுந்ததை யார் பார்த்தது அப்படி சொன்னோடனே ஜங்குக்கு நான் தான் பார்த்தேன் அப்படின்றான். அந்த போலீஸ் சார் ஓ நீங்கள் தான் பார்த்தீங்களா, சரி அவன் எப்படி விழுந்தான்னு தெரியுமா? ஆமாம் அவன் மேலேருந்து கீழே விழுந்தான் அப்படின்ற ஜங்குக்கு. அதுக்கு அந்த போலீஸ் சார் சரி விழுந்தாரு, சரி இப்போ அவர் கூட யாராவது இருந்தாங்களா? அப்போது இல்லை யாரும் இல்லை சார். நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா எங்களுக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு கன்வின்சிங்காக ஃபீல் ஆகலை. நீங்கள் என்ன நீங்கள் யார் ஜீவனுக்கு? ஜீவன் இப்போ தான் நான் ஒரு நாள் தான் ஆகுது சார். நீங்கள் தான் லாஸ்ட்டாக அவனை பார்த்துருக்கீங்க. அதுவும் ஜீவனை பற்றி எங்களுக்கும் தெரியும். அவர் நிறைய முறை என்னோடய ஃபேமிலி சைட் தான் அவர் டிப்ரெஸ்டாலாம் நான் பார்த்தது கிடையாது. இது கண்டிப்பாக சூசைட் கேஸாக இருக்காமல் கண்டிப்பாக வேறு ஏதாவது தான் இருக்கும். எங்களுக்கு உங்கள் மேலே ரொம்பவே டவுட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் எங்கள் கஸ்டடியில் இருப்பீங்க. இப்போ நீங்கள் தான் வரீங்க சார் அப்படிலாம் கிடையாது சார், அவன் அப்படிப்பட்டவெல்லாம் கிடையாது, நீங்கள் தப்பாக புரிஞ்சுருக்கீங்க, அவன் இவ்வளோ நேரமாக என் கூட தான் இருந்தான் அப்படின்னு நீங்கள் அப்படியே பேசுகிறீங்க. மேம் நீங்கள் யார் மேம்? சார் நான் ஜீவனுடைய கசின் தான் நான். ஓ அவருடைய கசினா நீங்கள்? உங்களை நான் பார்த்தது இல்லையே. இல்லை நான் கொஞ்சம் தூரத்து கசின் அதுதான். ஓ ஜீவன் லாஸ்ட்டாக யாரு கூட பேசிகிட்டு இருந்தாங்க? யாரு கூட அவன் இருந்தான்? என் கூட தான் அவன் இருந்தான். ஓ நீங்கள் ஏதாவது சொல்லிட்டீங்களா, அவரை பேசிட்டீங்களா? அதெல்லாம் இல்லை, நான் அந்தளவுக்குலாம் நான் சொல்லலையே. ஓ ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் 2 பேரும் நாங்கள் எப்போ கூப்பிட்டாலும் வரணும்.
ஓகே சார், நீங்கள்லாம் ஏதோ சொல்லி அமுச்சு விட்றீங்க அவரை. நீங்கள் அப்படியே இப்போ ஜங்குக்கை பார்க்குறீங்க. அவன் பார்த்தா ஒரு மாதிரியாக இருக்கிறான். ரொம்ப அவன் மூஞ்ச பார்த்தாலே ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. டிஸ்டர்ப்டாக இருக்கிறான். ஓவராக பயந்த மாதிரி இருக்கிறான். நீங்கள் வந்து இல்லை, இந்த மாதிரி ஆனதுனால தான் அவன் இப்படி ஆயிட்டான், சரி விட அவன் கொஞ்ச நாளில் சரியாயிடுவான்னு பார்த்தா அதான் இல்லை. அவன் சரியே ஆக மாட்டான். இந்த மாதிரியான விஷயம் நடந்து ஒரு 3 days ஆகிட்டு இருக்கும். இப்போது ஜங்குக்கு அந்தளவுக்கு யாருக்கிட்டே பேச மாட்டான், கம்முனே இருக்கிறான். இப்போ கூட ஜிமின்னு அப்படின்னு சொல்லி எல்லாரும் இப்போது எல்லா பாய்ஸும் அங்கே தான் உட்காந்துட்ருக்கானுங்க. ஜங்கு கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கானுங்க. ஏய் ஜங்குக்கா, ஏன்டா இப்படி அமைதியாகிட்ட, என்ன உனக்கு அப்படின்னு ஜிமின் கேட்குறான். அதுக்கும் பேசவே இல்லை. ஜிமினே பார்த்துன்னு இருக்கிறான் ஜங்குக்கு. டேய் ஜங்குக்கா, ஏன்டா அப்படிலாம் பார்க்குற, பயமுத்தி விடாதடா சேங்க அப்படி சொல்லி அப்படியே சுகாவை பார்க்குறான். அவன் சுகாவை பார்த்தா அவனும் ஜங்குக்கு மாதிரி தான் உட்காந்து இருக்கிறான். சுகாவும் அப்படி தான் இருப்பானே, ரொம்பலாம் பேசிகிட்டு இருக்கேன்னு பார்த்தா கொஞ்சமாக தான் பேசிகிட்டு இருப்பான் ஏதோ. இப்போது எல்லாரும் சேர்ந்து ஜங்கு கிட்ட, ஏய் ஜங்குக்கா, என்ன நடந்ததுன்னு சொல்லு, அப்போ தானே நாங்கள் சொல்ல முடியும், ஏதாவது பண்ண முடியும், பார்க்க முடியும். இனி எங்களுக்கு தெரியும்டா நீ பண்ணலன்னு சொல்லி. அவனே தான் ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பான் அந்த ஜீவன் பையன். அந்த பையன் ஏதோ பண்ணதுக்கு உன்னை ஏன்டா எல்லாரும் வந்து பண்ணுறானுங்க, நீ கொன்னுன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி ஏதோ அவனுங்க ஜங்குக்கு தேத்தின்னு இருக்கிறானுங்க. ஏன்னா இந்த விஷயம் நடந்துட்ட பிறகு அந்த காலேஜில் அந்த மற்ற பசங்களாம் டூருக்கு வந்தாங்கல்ல, அவங்க எல்லாரும் ஜங்குக் தான் கொன்னதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவே அவனை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. இப்போ அப்படியே ஜங்குக் பேச ஆரம்பிக்கிறான். ஏய் டேய் அங்கே இங்கே நம்மளை தவிர ஏதோ இங்கே இருக்குதுடா. நாம தான் இங்கே தப்பாக புரிஞ்சிட்ருக்கிறோம். இங்கே வேற ஏதோ ஒன்று இருக்குதுன்றான். ஜிமின் வந்து, ஏய் வேற இருக்குதுண்ணா, என்னடா இருக்குது சொல்லு, என்ன இருக்குது நான் பார்த்துட்றேன் அப்படி சொல்லி அவனுக்கு உள்ள பயமாக தான் இருக்குது. இருந்தாலும் வெளில கெத்த காட்டின்னு இருக்கிறான். இப்போ ஏய் நான் தள்ளிப்போ இங்கே வராதன்னு யாரோ கத்துற மாதிரி இருந்துச்சு அன்னைக்கு ராத்திரி. அப்புறம் நான் போய் பார்த்தா அங்கே ஏதோ ஒரு உருவம் நின்றுச்சு, அதுதான் ஜீவனை தள்ளி விட்டுச்சுன்றான். இப்போ ஆரம் வந்து, ஜங்குக்கா சரியா பார்த்தியா, அங்கே வேறு யாராவது இருந்திருக்க போகிறாங்க, இவனோட எனிமிஸாக வேறு யாராவது இருந்திருக்கலாம், நீ தப்பாக புரிஞ்சிருப்ப. இல்லை அங்கே வேறு ஏதோ தான் ஒன்று இருந்துச்சுன்னு சொல்லி அவன் ஒரு மாதிரி பேசி ரொம்ப எமோஷ்னலாக வரான். கண்ணு கலங்குது அவனுக்கு. இப்போ அப்படியே சைடில் ஜின்னு பிடிக்கிறான். ஏய் ஜங்குக்கா, இது ஏன்டா இப்படி பண்ணுறேன், விடு அப்படின்னு சொல்லி அப்படியே ஜங்குக்கு அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க, அவனை கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ தேவங் தான் பேசுகிறான். தேவங் வந்து, ஏய் நிறுத்துங்க, இப்போது அவன் சொல்கிறது உண்மையாக இருந்தா அப்படின்னு தேவம் கேட்ட உடனே ஆரம் வந்து, ஏய் தேவம், இந்த காலத்தில் என்னடா இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க, விடாமல் வேறு ஏதாவது இருந்திருக்கலாம். இல்லை ஆரம், அந்த மாதிரி இருந்தால் என்ன, இருக்குதோ இல்லையோ நாம் இன்னைக்கு போய் பார்க்கலான்றான். ஆரம் வந்து, ஏய் தேவம், ஏன் இந்த வேலை விட, என்ன இல்லை தானே சொல்கிறேன், இல்லைனா போய் பார்ப்போம், என்ன இப்போ இல்லை தானே, எதுவுமே இல்லை தானே, சும்மாவது போய் பார்ப்போன்றான். ஆரமும், ஐயோ சரி விடு, நம்ம உண்மையை கண்டுபிடிக்கணும்னா போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறான். இப்போது 7 பேரும் கிளம்புறானுங்க அந்த பில்டிங்க்கு. இப்போ அப்படியே அவங்க 7 பேரும் போயிட்டு இருக்க சொல்ல ஜின்னு கேட்குறான், ஆமாம் உங்களுக்கு இந்த பில்டிங்கை பற்றி தெரியுமா, அப்புறம் வேறு அவங்க இந்த பில்டிங் தான் பிரச்சனைனா அந்த ஃப்ளோர் என்ன, இது ரெண்டுத்துக்கும் என்ன பேக் ஸ்டோரி, இது ஏதாவது தெரியுமா அப்படி கேட்டதுக்கு ஜிமின் வந்து, அதெல்லாம் ஒன்றும் தெரியாது பிரதர், கிருபா அது மாதிரி ஜிமின் சொல்கிறான். இப்போ எல்லாரும் அப்படியே பார்க்குறாங்க அவனை. 6 பேரும் ஜிமின் வந்து, என்னப்பா சும்மா ஓவர் பயமாக இருக்குதே, அதான்ப்பா அடுத்து பயம் ஒன்றுவாடா அப்படி சொல்லி எல்லாரும் சொன்னோடனே அப்படியே கிளம்புறானுங்க. இப்போ அவங்க 7 பேரும் அந்த பில்டிங்க்கு போயிடுறாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு மாதிரி நெகட்டிவ் வைப்பாக தான் இருக்குது. இப்போது தேவங்கோட கையில் தான் அந்த ஓஜா போர்டு இருக்குது. அவன் ஓஜா போர்டு இவ்வளோ நாளாக வச்சிட்ருக்கிறான். அதுதான் இப்போ ஜிமின் வந்து, அட பாவி, அன்றைக்கே இந்த ஓஜா போர்டு எடுத்துன்னு வந்தால் நாமளாவது ஏதாவது அந்த பேய் கூட பேச்சுவார்த்தை நடத்தி அந்த பேயை தேத்தி விட்டுருக்கலாம், நாம தான் பேயை இழுத்து விட்டோன்னு இவனுங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுட்டு நான் வருது அப்படின்னு சொல்லி அவனும் நினச்சின்னு வரான்.
வரான். இப்போ சுகாவும் அதான் நினச்சின்னு வரான், நம்ம பின்னாடி தான் பேய் வந்தது, நாம தான் இழுத்து ஓட்டோமோன்னு அவனும் நினச்சின்னு வரான். இவனுங்க அதாவது சுகாவும் ஜிமினும் மட்டும்தான் பேயை பார்த்துருக்கானுங்க. இப்போது அப்படியே நடந்து போகிறாங்க அந்த 7 பேரும். டார்ச் எல்லோரும் கையில் வச்சிட்ருக்குறாங்க. கேமராலாம் ஜிமினும் ஆரமும் கேமரா வச்சிட்ருக்குறாங்க. இப்போது ஏன்னா ஏதாவது இப்போ நாம் சொன்னால் யாரும் நம்ப போகிறதில்ல, வீடியோ எடுத்தால் யாராவது நம்புவாங்கல்ல சொல்லி தான். இப்போ அப்படியே எல்லோரும் பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் மாதிரி எல்லோரும் அப்படியே போயிட்டுருக்காங்க. இப்போது அப்படியே போக சொல்ல, யாராவது இருக்கீங்களா, உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள், நாங்கள் பண்ணி கொடுத்துட்றோம் சொல்லி ஜிம்மி நாங்கள் சொல்லின்னு போகிறோம். முன்னாடி ஜங்குக்கு வந்து டேய் சிக் வாடா எச்சக்கலா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை போச்சு பின்னாடி இழுக்கிறான். டேய் வராத பைய நீ இழுத்து விட்டுருவ போலன்னு ஜங்குக்கு சொல்கிறான். ஏய் இப்போ இதாண்டா படத்துலலாம் கேட்பாங்க, நானும் அதாண்டா கேட்டேன், ஒன்றும் வரலடா சொல்லி ஜிம்மி நிம்ம சொன்னோடனே ஜங்குக்கு வந்து மூக்கில் குத்தி விட்டுறான். கிளம்பு அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜிமின் கையில் இருக்கிற கேமராவை எடுத்துக்கின்னு ஜங்குக்கு தான் எடுத்துகிட்டு போகிறான். அப்படியே அவனுக்கு ஃபுல்லாக இதுக்கே வேறு ஊற்றிடுது அவனுக்கு. இப்போ அப்படியே அவங்களுக்கு ஒரு மாதிரி சவுண்டு கேட்க ஆரம்பிக்குது. இப்போ அப்படி திரும்பி பார்க்குறாங்க, இப்போ ஏதோ கீழே விழுற சத்தம் கேட்ட உடனே இப்போ அப்படியே அந்த தேவங்க சொல்கிறான், இந்த மாதிரிலாம் என்ன பொருள் தூக்கி போடுறது அங்கே இங்கே வருது அப்படிலாம் பயமுறுத்துகிற வேலை வச்சுக்காத, நாங்களாம் பயப்பட மாட்டோம், நீ எதுக்கு இங்கே இருக்கிற ஏன் இருக்கிறன்னு சொன்னால் நாங்கள் கிளம்பிடுவோம், ஒன்றுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், உன்னை ஏதாவது இங்கே அடைச்சி வச்சுருந்தா கூட நான் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறேன், ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காத அப்படி சொல்லி அவன் அப்படியே முன்னாடி போகிறான். இப்போது அதுக்கு தான் அங்கே வேலையே நடக்குது. இவன் அப்படி சொன்ன உடனே அங்கே அப்படி சிரிக்கிற சத்தெல்லாம் கேட்க ஆரம்பிக்குது. இப்போ அந்த ஜிமின் வந்து டேய் ஏன்டா இப்படிலாம் பண்ணுறது அங்கே, அதுக்கப்புறம் வந்துட போதுடா அப்படி சொல்லி அவனும் இப்போ அப்படியே தேவாங்க பின்னாடியே நடந்து போயிட்டுருக்கிறான். இப்போ அப்படியே ஜங்குக்கு வந்து நான் நினைக்கிறேன் நான் நேற்று அங்கே பார்த்தேன் அந்த ஃப்ளோரில் இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்னு ஜங்குக்கு சொன்னதுக்கு தேவாங்க வந்து இல்லை ஜங்குக் அப்படி இருக்காது, இந்த ஹோல் பில்டிங்கே அபேண்டடாக தான் இருக்குது, ஸோ அது எங்கே வேணாலும் இருக்கலாம், இப்போதைக்கு நாம் இந்த நடு ஃப்ளோரில் இந்த ரூமில் வந்து நாம் எல்லோரும் பண்ணி பார்க்கலாம், ஸோ அப்புறமா என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்றான். இப்போ ஜேயோப் வந்து டெய்லி போயிடலான்டா, நான் என்ன வர ஏன்டா கடைசியாக நிற்க விட்றீங்க, நடுவில் விடுங்கடான்னு சொல்லி அவன் நடுவில் வந்துடுறான். இப்போ அப்படியே அந்த ஓஜா போர்டை நடுவில் வைக்கிறாங்க, கேண்டிலெல்லாம் ஏற்றுறாங்க, அந்த எல்லா ஜன்னலும் சாத்திடுறாங்க, அந்த கேண்டில் அந்தளவுக்கு சீக்கிரமாக அணையக்கூடாதுன்னு சொல்லி. இருந்தாலும் அந்த ரூமுக்கு அவ்வளோ காற்று அடிக்குது. இப்போ அப்படியே எப்படியோ உக்காந்துடுறாங்க. அப்படியே எல்லோரும் 7 பேரும் கையை பிடிச்சிக்கிறாங்க. இப்போ வந்து தேவம் கேட்குறான், இங்கே யாராவது இருக்கிறீங்களா, இருந்தீங்கன்னா எஸ்ஸுக்கு வாங்க, இல்லைன்னா நோக்கு வாங்கன்னு கேட்குறாங்க. இப்போ அப்படியே அது போயிட்டு எஸ்ஸில் போய் இருக்குது. எல்லாருக்கும் அப்படியே உடம்பே சிலுத்துக்குது அதை பார்த்த உடனே. இப்போ அப்படியே வேர்வை ஊற்றுது எல்லாருக்கும், எல்லாரு கண்லேயும் பயம் அப்படி தெரியுது. இப்போ அப்படியே தேவங்க இருந்தாலும் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு, ஓ நீங்கள் இருந்தீங்கன்னா பரவாயில்ல, நீங்கள் குட் ஸ்பிரிட்டா இல்லை பேட் ஸ்பிரிட்டா? இப்போ அப்படியே அமைதியாக இருக்குது. திடீர்னு இப்போ அது பேட் ஸ்பிரிட்டுக்குன்னு காட்டுது. எல்லாரும் அப்படி திருப்பி மூஞ்சி பார்த்துக்கிறாங்க. இப்போ திடீர்னு சிரிக்கிற சத்தம் வேற கேட்குது. தேவனுக்கு பயம் எடுக்குது அவனுக்கே. இந்த மாதிரிலாம் எங்களை பயம்புறுத்த ட்ரை பண்ணாதீங்க, நாங்கள் பயப்பட மாட்டோம் அப்படி சொல்லி அவன் அப்படி திருப்பியும் சொல்லிகிட்டே இருக்கிறான். இப்போ அந்த பொருளெல்லாம் கீழே விழுது, ரொம்ப சத்தம் வந்துட்டே இருக்குது. சிமீன் வந்து போயிடலாண்டா அப்படி சொல்லி அவன் கையெடுக்கிற டைப் பண்ணுறான். டேய் கையெல்லாம் எடுக்காதடா அப்படி சொல்லி அப்படி தேவங்க மிரட்டினதுக்கு ஜிம்மின் அப்படியே அலறிடுறான் அவன். இப்போது இதோடய இந்த எபிசோடு முடிச்சுக்கலாம். ஸோ இந்த எபிசோடு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாம் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பை.